வாலிபனா இருந்தபோது உலகத்தோடு உலகமாக, பாவத்தோடு பாவமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். தேவன் எனக்குள் வைத்திருந்த தாளந்தை உலகத்திற்காக பயன்படுத்துகிறவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு அண்ணன் என்னை ஒரு வாலிபர் முகாமுக்குள்ள கட்டாயப்படுத்தி தள்ளி விட்டார். முதலாவது நாள் கூட்டம் முடிந்தது, 2வது நாள் கூட்டம் முடிந்தது, 3வது நாள் நான் காலையில் நினைக்கிறேன் மத்தியானம் ஒரு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு 3வது நாள் நான் உட்கார்ந்து இருக்கும்போது பிரசங்கியார் வந்து இன்ட்ரோடக்ஷனாக கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தார். எனக்குள்ள யாரோ சொல்றாங்க, ஜேக்கப் எழும்பி வெளியே போ, ஜேக்கப் எழும்பி வெளியே போ, ஜேக்கப் எழும்பி வெளியே போ அப்படின்னு யாரோ என்ன வெளியே போக சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நான் ரொம்ப வெட்கப்படுவேன். அந்த நாட்கள்ல அந்த ஆடிட்டோரியம் முழுவதும் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க ஃபுல்லா இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இந்த வார்த்தையை கவனிக்கும் போது எப்படா எழும்பி வெளியே போகிறது அப்படின்னு உட்காருவேன். அதனால என்னால் உட்கார முடியாது. யாரோ சொல்றாங்க எழும்பி வெளியே போ. ஒரு 10-15 நிமிஷம் அங்கே என்ன நடந்ததுன்னே என்னால் அதை கேட்கவே முடியாத அளவுக்கு பயங்கர ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஜேக்கப் எழும்பி வெளியே போ, ஜேக்கப் எழும்பி வெளியே போ, ஜேக்கப் எழும்பி. இந்த போராடி கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் என்னை பார்த்து வந்தது, மகனே அப்படின்னு ஒரு சத்தம் என்னை பார்த்து வந்தது. இந்த மகனேங்கிற சத்தம் வந்தது என் காதில். அந்த சத்தம் கேட்ட உடனே இந்த தொந்தரவு எல்லாம் விலகிருச்சு. நான் அந்த சத்தத்தை கவனிக்க ஆரம்பிச்சேன். அந்த சத்தம் சொல்லிச்சு, மகனே, உன் தாயின் கர்ப்பத்தில் நீ உற்பவிப்பதற்கு முன்கூட்டியே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ யாருடையவன், உன்னுடைய தாளந்துகள் யாருடையது, நீ அதை யாருக்காக பயன்படுத்துகிறாய் என்று சொன்ன போது என் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்து நான் சொன்ன, ஆண்டவரே, உமக்காகவே இல்லை, உலகத்திற்காக நான் பயன்படுத்துகிறேன். நான் ஒரு பாவியான மனுஷன், என் பாவங்களை மன்னியும் என்று என் வாழ்க்கையில் 21வது வயசுல முதல் முறையாக ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என் பாவங்களை மன்னியும், நான் ஒரு பாவி என்று சொன்னேன். அந்த கூட்டங்கள் முடியும் வரையும் அழுது கொண்டே இருந்தேன். கூட்டம் முடியும் போது அவர் சொன்னார், பிரசங்கியார் சொன்னார், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான் என்று சொன்ன போது இன்னும் அழுதுட்டு சொன்னேன், எப்பா ஏசப்பா, என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, என் குற்றங்களை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, என்னுடைய பெயரையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்கப்பான்னு சொன்ன பாருங்க. அடுத்த செகண்ட் என் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் வந்தது. அன்றைக்கு சாட்சி சொன்னேன், என்னையும் எனக்குள் அவர் வைத்திருக்கிற தாளந்தையும் நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னேன். அன்றிலிருந்து இன்று வரை கர்த்தர் கிருபையா என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருகிறார்.